Hi, hello everyone. Today we are going to see very simple sentences and also very useful sentences for beginners. Beginners level இங்கிலீஷ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இங்கிலீஷில் பேசுகிறதுங்கிறது ஒரு பயம் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் ஈஸியாக எளிமையாக எல்லாத்துக்கூடவே பேச முடியும் அப்படிங்கிறது ஒரு கான்ஃபிடென்ட் உங்களை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த சென்டென்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஆர்எஸ் இந்தியா சேனல் லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் த கிளாஸ். ஃபர்ஸ்ட் ஒன், சில பேர்த்துக்கு கீழே உட்காந்தா பிடிக்காது, எங்கே போனாலும் சேரில் தான் உட்காருவாங்க, யார் இருந்தாலும் இல்லைனாலும், இல்லைங்களா? சில பேர்த்துக்கு உட்கார முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ கான்ட் சிட் அப்படி இந்த ஃப்ளோர் அப்படின்னு சொல்கிறது அது வேறு. இது நான் எனக்கு பிடிக்காதுங்கிறாங்க. ஐ டோன்ட் லைக் லோ சிட்டிங் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். நெக்ஸ்ட் பாருங்கள், தெர் இஸ் நத்திங் டு ஹைடு. ஏதோ மறைக்கிற அப்படின்னு சொல்லி யாராவது பேசிகிட்டு இருக்கும்போது நீ எதோ மறைக்கிறேங்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லை, நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு தெர் இஸ் நத்திங் டு ஹைடு. மறைக்கிறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை, மறைக்கிறதுக்கு என்னங்க இருக்குது, மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கும்போது தெர் இஸ் நத்திங் டு ஹைட் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ ஹாவ் நத்திங் டு டூ. இதில் ஏதாவது செய்யுங்கன்னு இது செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஐ ஹாவ் நத்திங் டு டூ. ஐ ஹாவ் நத்திங் டு டூ. நெக்ஸ்ட் ஒன், ஐ ஹேட் டு குக். அப்படின்னா நான் சமைக்க வேண்டி இருந்துச்சு, அதனால தான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஐ ஹேட் டு குக். அதே ஐ ஹாவ் டு குக்னா சமைக்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். இது ஐ ஹேட் டு குக் அப்படிங்கும்போது பாஸ்ட்டில் நம்ம சொல்கிறோம். வேண்டி இருந்ததுன்னு சொல்லும்போது ஹேட் டு குக். நெக்ஸ்ட்டு, ஐ ஓன்ட் பிலீவ் எனி ஒன். நான் யாரையுமே நம்ப மாட்டேன் அப்படிங்கும்போது ஐ ஓன்ட் பிலீவ் எனி ஒன் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், லுக் அஹெட் அப்படின்னா முன்னாடி பாரு. சில பேர் எங்கேயோ பார்த்துட்டு நடப்பாங்க, முன்னாடி பாரு அப்படிங்கும்போது லுக் அஹெட் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, கோ ஹெட், முன்னாடி போ, நகர்ந்து போ, முன்னாடி போ, கோ ஹெட் அப்படி சொல்லும்போது சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட் அப்படின்னா மனசை அதாவது கவனத்தை சிதற விடாதே அப்படின்னு சொல்கிறோம். நம்முடைய கவனம் அப்படிங்கிறது, அந்த கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஏதாவது ஒன்று மேலே இருக்கணும் இல்லைங்களா? அப்போ டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட், கவனத்தை சிதற விடாதே அப்படி சொல்லும்போது இப்படி சொல்லலாம். அடுத்தது, டோன்ட் அஃபெண்ட் எனி ஒன் அப்படின்னு சொன்னால் யாரையுமே மனம் நோக செய்யக்கூடாது, மனம் நோகிற மாதிரி யாரையும் பேசக்கூடாது இல்லைங்களா? அப்போது டோன்ட் அஃபெண்ட் எனி ஒன், யாருடைய மனசையும் நோக விடாதே அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், தட்ஸ் வாட் ஐ ஹெட். அதுதான் நான் கேள்விப்பட்டேன், அதைத்தான் நான் கேள்விப்பட்டதான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, த சூனர் த பெட்டர். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடித்தா நல்லது. ஒரு வேலை கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், எப்போ வேணும் உங்களுக்கு, ஒரு டெய்லரிங் ஒரு ஸ்டிச்சிங் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் எப்போ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடித்தா நல்லது அப்படின்னு சொல்லும்போது சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நவ் ஆர் நெவர். இப்போ இல்லைன்னா எப்போவுமே கிடையாது, அதனால் இப்போவே பண்ணு. நாளை நாளை அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணாத, இப்போ இல்லைன்னா எப்போவும் இல்லை, நவ் ஆர் நெவர் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, நெவர் சே நெவர். எப்போவுமே வேண்டாம், முடியாது அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அதனால் எப்போ அந்த மாதிரி முடியாதுன்னே சொல்லிகிட்டு இருக்காத. நெவர் சே நெவர். இது முடியாது, அது முடியாது அப்படி சொல்லக்கூடாது. எல்லாமே நம்மளால் முடியும்னு வி ட்ரை அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் crave ஃபார் மணி. பணம்னு அலையாத, பணம்தான் வாழ்க்கை அப்படின்னு அலையாதேன்னு சொல்லும்போது டோன்ட் crave ஃபார் மணி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, டோன்ட் டாக் பேக். குழந்தைகிட்ட சொல்லும்போது எதிர்த்து பேசாத, திருப்பி சொல்லாத, திருப்பி பேசாத அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? டோன்ட் டாக் பேக் அப்படி சொல்லலாம். ஐ திங்க் திஸ் கிளாஸ் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் பிகினர்ஸ். இஃப் யூ ஆர் அ பிகினர் மீன்ஸ் ப்ளீஸ் யூஸ் தீஸ் சென்டென்சஸ் அண்ட் டாக் ஈஸிலி வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். If you like this class means please give your like and share to your friends and relations if they are beginners means. Give your comment in the comment box and don't forget to subscribe to our channel or Sandhya's channel. Thanks for watching. Let us meet on next class.